श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदे प्रकरणं 15வது श्लोकम्। चैतन्यं द्विगुणं कुम्भे ज्ञातत्वेन स्फुरत्यतः। अन्येनु व्यवसायाख्याम् आहुरेतद्यथोदितम्। சிதாபாசத்துக்கு கூட்டஸ்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? இது ரெண்டுத்துக்கு பேரும் சித் சைத்தன்யம் இல்லை பிரதிபிம்ப சைத்தன்யம். ஸோ அந்த சைத்தன்யம் அనే வார்த்தை ரெண்டுத்திலும் இருக்கிறதுனால சைத்தன்யம் த்விகுணம், ரெண்டு வகை. நேராக நான் 15வது ஸ்லோகத்தில் என்ன நம்ம படிச்சிருக்கோம் அது சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பொருள் குடமாவது காக்காவது தெரிஞ்சுக்கிறதுக்கு கும்பே ஞாதத்வேன ரெண்டுமே இந்த ரெண்டு விதமான சைத்தன்யம் தேவைப்படுறது இந்த குடத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் இப்படி ரெண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைத்தன்யங்கள் இதுக்கு தார்க்கிகள் நையாயிகாஸ் இல்லைன்னு அவங்களுக்கு பேர், லொஜிஷியன்ஸ். அவங்க இது இந்த விஷயத்தினை அணுவியவசாயம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அன்றைக்கி இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட அபிப்பிராயம். அந்த அப்போ அடுத்த செகண்ட் ப்ராசஸ்ன்னு தெரிவிக்கிறதுக்கு தேர்ட் ப்ராசஸ் தேவை. அப்படி லிமிட் இல்லாமல் இந்த ப்ராசஸ்ன்னு சொன்னால் அனவத்தியா தோஷம்னா முடிவில்லாத ஒரு கேள்வியாக அது போயிட்டே இருக்கும். அப்படின்னு அது வேதாந்திகளான நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை, ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இங்கே இன்னொரு விதமாக கூட பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். இங்கே சுரேஷ் வித்யாரண்ய சுவாமி எதுக்காக இது கொண்டு வந்தாருன்னு தெரியல. அது ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு ஃபேலசி, அதில் ஒரு தவறு இருக்குது. இல்லை சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் அணுன்னா தொடர்ந்து அனர்த்தம். தொடர்ந்து ஆப்ஜெக்டிவ் நாலேஜ், உலகத்துடைய விஷயங்களோட அறிவு நமக்கு ஏற்படணும்னா எப்பவுமே இந்த ரெண்டுமே தொடர்ந்து கூடவே இருக்கும். விவசாயிக்கும் அனுசூயா அனுராதா கூடவே நிரந்தரம் தொடர்ந்தனே அர்த்தத்தில். அப்புறம் வேதாந்தத்தை நம்ம விசாரணை செய்ய நமக்கு என்ன தெரிஞ்சது? இந்த முதல் நாள்
இந்த அத்தியாயம் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தோட இந்த டாபிக் முடிஞ்சு கொஞ்சம் சப்ஜெக்டிவ் நமக்கு அந்தரங்கமாக உள்ளக்கு போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த உதாரணம் தான் ஆச்சாரியர் இங்கேயும் சொல்லிட்டார். இங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு, தொடர்ந்து ரெண்டு இருக்கிறதுனேது ஒரு அர்த்தம். ஆனால் தொடர்ந்து கூட்டஸ்த சைத்தன்யம் மட்டும் இந்த சாமானிய சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அதுக்கு கூட அர்த்தம் அப்படி அனுவியவசாயம்னா நீ ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கூட்டஸ்த சைத்தன்யம் இருக்கேன், ஆப்ஜெக்ட் இல்லைன்னாலும் கூட்டஸ்த சைத்தன்யம் அணு தொடர்ந்து. ஸோ இந்த மாதிரி 2-3 அர்த்தங்களை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. அப்புறம் 16வது ஸ்லோகத்தில் घटोऽयमित्य सा उक्तिः आभासस्य प्रसादतः विज्ञातो घट इत्युक्तिः ब्रह्मानुग्रहतो भवेत्. ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த 16வது ஸ்லோகத்து வரைக்கும் பேசப்பட்ட இந்த டாபிக் 16வது ஸ்லோகத்தோட முதல் டாபிக்னு வச்சுக்கலாம் முடிக்கிறார். முடியும் போது மேலே சொன்ன விஷயந்தான், இது குடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிதாபாசம் வேணும், சிதாபாசத்துடைய பிரசாதத்தன்றார். பிரசாதம்னா வித் கிரேஸ் ஆஃப் தி சிதாபாச அப்படின்னா உடனே அதோ குமாரசுவாமி அங்கே நிற்கிறார் வித் கிரேஸ். சிதாபாசம் வந்து அங்கே அப்படி கை காட்டிட்டு நிற்குமானே நினச்சக்கூடாது, நல்ல பதம் உபயோகப்படுத்துகிறாரு. அப்போது இது கடமனு தெரியறதுக்கு காரணம் சிதாபாசம். கொஞ்சம் நல்ல தனி 2 வார்த்தை பிரசாதத்தை. ஆமாம், சிதாபாசம் அங்கே தெரிவிக்கலைன்னு நமக்கு வஸ்து தெரியாதே. அப்போ அதோட அனுகிரகம் தானே சொல்லலாம். ஆனால் சிதாபாசத்துக்கு பிரசாதம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. அப்புறம் ஆமாம், இது கட்டம்னு எனக்கு தெரியறது, இது கட்டம். அப்புறம் இது குடம்னு எனக்கு தெரிகிறது, இது குடம்னு ஞானம் எனக்கு தெரிகிறது. ஒரு செகண்ட் ஆஸ்பெக்ட் விஜ்ஞாதா, அது காட்டிச்சு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்கிற இத்தி உக்தின்னு இந்த மாதிரி சொல்கிற. ஓகே, அது வந்து பிரம்ம அனுகிரகதா, கூட்டஸ்தமுடைய அனுகிரகம். 2 பிரசாதம் அனுகிரகம் 2 ஒன்று தான். ஓகே, பிரசாதம்னா எப்படி கொடுக்கலாம், அனுகிரகம்னா எப்படி? ஏன்னா பிரசாதம் பொருளாகவும் கொடுக்கலாம் இல்லையா, தீர்த்தமாகவும் கொடுக்கலாம். 2 அழகான வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறார் இந்த விஷயம். ஸோ இனிமேல் சந்தேகம் வரக்கூடாது, இதுதான் விஷயம். 16 ஸ்லோகங்கள் சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம். ஏதோ மொத்தத்தில் புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சமோ நிறையாவோ புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அதுக்கு பிறகு இப்போ இவ்வளவு நல்லா தான் இருக்குது. எல்லாம் வெளியில் குடம்னு குடப்புறீங்க ஒரே. அது ஈஸி தான். அது பத்தாது இன்னொரு டயக்ராம் போட்டு அது காட்டி இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ எந்த டயக்ராம் காட்ட முடியாமல்
நீ இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டோம் தெரியுமா? வெளியிலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைப்பா. இதே மாதிரி சிதாபாசம் கூட்டஸ்தம் అనేది உன்னுடைய அந்தரங்கமாக உள்ள மனசுக்குள்ளே இப்படி தான் பிரித்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 17வது ஸ்லோகத்தில் செகண்ட் டாபிக் அப்படின்னா சப்ஜெக்டிவை நம்ம அந்தரங்கமாக பண்ணணும். பாஹ்யமாக பண்ணி என்ன பிரயோஜனம்? மனிதனுக்கு சமஸ்ய பிரச்சனை துக்கம்னு சொல்லுங்க, ஏதாவது கஷ்டம் எல்லாம் உள்ளே தானே ஏற்படுறது, உள்ளே தான் ஏற்படுது. அதனால் உள்ளே ஒர்க் பண்ணணும் அந்தரங்கமாக. 17வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஆபாச பிரம்மணி தேஹாத் பஹிர்யத்வத்விவேசிதே தத்வதாபாசகூடஸ்தௌ விவிச்யேதாம் வபுஷ்யபி. எத்வத் தேகாத் பஹி, எப்படி வெளியில் இருக்கிற வஸ்துகளை பற்றி ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் பற்றி ஆபாச பிரம்ம சிதாபாசம் அண்ட் கூட்டஸ்தம் ரெண்டு எத்வது எப்படி அப்படி நம்ம விவேச்சித்து எப்படி விசாரணை பண்ணியிருக்குமோ இந்த மேலே 16 ஸ்லோகங்களுக்குள்ள இப்போ என்ன பண்ணோம் தெரியுமா? தத்வத் அதே மாதிரி இந்த ஆபாச கூட்டஸ்தோ வபுஷ்யபி விவிச்சேதாம். விவிச்சேதாம், யூ மஸ்ட் அனலைஸ். Commanding on the usage. You should discriminate. இதுதான் பண்ணணும். எங்கே? சரீரத்துக்கு உள்ளேயும். மேலே என்ன சொன்னார்? தேகாத் பஹி என்னார். இந்த தேகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் புலங்கள் வெளியில் பார்க்குறது, வெளியில் பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாரும் இப்போ சரி அது விட்டுடும். வபுஷி சரீரத்துக்குள்ள சரீரத்தில் அப்படி கூட இந்த விஷயத்தினை நம்ம சிந்திக்கணும், விசாரணம் பண்ணணும், டிஸ்கிரிமினேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த செகண்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். அப்படி சொல்லி 18வது ஸ்லோகம் பாருங்க. அஹம் வ்ருத்தௌ சிதாபாஸஹ காமக்ரோதாதிகேஷு ச சம்வ்யாப்ய வர்த்ததே தப்தே லோஹே வஹ்னிர்யதா ததா. ஒரு உதாரணத்தோட எப்படி முதல் டாபிக்கு ஆரம்பத்தில் இந்த விசேஷ சைத்தன்யம், சாமானிய சைத்தன்யம், பொதுவான சூரிய ஒளி, அப்புறம் சின்ன சின்ன கண்ணாடி மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகிற விசேஷ இது. அதே மாதிரி இப்போ இங்கே உள்ள பார்க்கும்போது அகம் விருத்தௌ,
உள்ள என்ன மனசில் விருத்திகள் ஏற்படுறதோ பல விருத்திகள் ஏற்படுறது. பாஹ்ய குடத்துடைய ஞானம் கூட உள்ளதாக போய் மனசில், பட் தட் டசன்ட் மேட்டர். நான் எதுவுமே பார்க்கல, இன்னும் கண்ணு மூடிட்டேன், எதுவுமே. ஆனால் உள்ள நிறைய விகாரங்கள் வருது, உணர்ச்சிகள் வருது, இமோஷன்ஸ் வரும். அது எல்லாமே விருத்தி தான், ஒரு தாட்டு தான் அது. ஆனால் அங்கே அந்த தாட்ஸுக்குள்ளே எந்த தாட் வரணுமன்னா கூட அது எது மேலே பேஸ் பண்ணியிருக்குமன்னா அகம் விருத்தௌ, நான். அந்த நான் இல்லைன்னு எனக்கு அது சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்தது, எனக்கு கருணை வந்தது, எனக்கு அன்பு வந்தது, எனக்கு துவேஷம் ஏற்பட்டது. எனக்கு அந்த எனக்கு அகம் అనేది இல்லாமல் இது ஏதாவது சொல்ல முடியுமா? இது ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ அகம் விருத்தௌ, அந்த அகமனே விருத்திக்கு உள்ள முதல் அது இருக்கணும். அந்த அகம் விருத்தி சிதாபாசத்துடைய வேலை. சிதாபாசம் தான் அந்த அகம்னே பிரகாசிக்க செய்ய. இந்த சாதாரண விசேஷ வெளிச்சம் மாதிரி இந்த விசேஷமாக நானே தோணுறதே உள்ள அது அகங்காரம் என்றும். ஸோ அதுதான் சிதாபாசத்துடைய ஃபஸ்ட்டு துடிப்பு, அகம். ஸோ சிதாபாசः एव अहं वृत्तौ कामक्रोधादिकेषु च, காமக்ரோத லோப மோக மத மாத்சரிய எல்லாம் நெகட்டிவே சொல்கிறீங்க. கருணா, தயா, பிரேமா, காருண்யம், கன்சர்ன், நிறைய பாசிட்டிவ் கூட இருக்குல்ல. அதனால தான் இங்கே காமக்ரோத ஆதி எக்ஸெட்ரா முதலானது இது எல்லாமே கூட சம்வியாபிய வர்த்ததே. இங்கே உதாரணம் கொடுக்குறாரு. யதா, இந்த உதாரணம் வேறு சந்தர்ப்பத்தில் சொன்னது தான், வேறு விஷயத்தினை விவரிக்கிறது. ஒரு இரும்பு கோளகம், ரவுண்டு ஐரன் பால், அது நெருப்பில் வச்சு சூடு பண்ணால் தகுந்த ஹீட்டு வரும்போது அது சிகப்பு கலர் ஆகிடும். அந்த அக்னியுடைய கலர்னு அதை எடுத்துக்கும். ஸோ தப்தே லோகே வஹ்னி யதா, சூடு செய்யப்பட்ட நெருப்பில் வச்ச அந்த லோகம், அது எப்படியாவது இருக்கட்டும், இரும்பு முக்கியமாக, அது எப்படி அந்த கலர்னு எடுத்துக்கிறதோ, ஹீட்டும் எடுத்துக்கும், கலர் தெரியும், ஹீட்டுக்கு நம்ம கிட்ட போய் தொட்டான்னா தெரியும். அதே விதமாக ததா, அதே விதமாக என்ன ஆயிடுச்சு, இந்த அகம் விருத்தி சிதாபாசம் இந்த அகம் விருத்தினி வியாபிச்சது. வியாபிச்சு அப்போ அகம் விருத்தி என்லைட்டன் ஆகிடும். அதுக்கு டெம்பரரியாக சைத்தன்யம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பலதெல்லாம் விகாரங்கள் ஏற்படுறதை காணப்படுறது. அப்படின்னு இந்த உதாரணத்தோட முதல் இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறாரு. அந்த சிதாபாசம் అనేది இங்கே எப்படி ஃபார்ம் ஆகிடுதுன்னா, அது ஒரு விருத்தி தான், அகம் விருத்தி. மேட்டர்లో தானே, இதெல்லாம் மேட்டர் தான். எது, மனசு, புத்தி, ஆனால் ரிஃபைன்டு மேட்டர், சூக்ஷ்மமான மேட்டர். அதுக்கப்புறம்
అది బారో பண்ணிச்சு. அந்த బారో பண்ணது అనేదికి தான் இந்த ஃபயரு அண்ட் மெட்டல் எக்ஸாம்பிள். ஸோ இது மனசில் இப்படி வச்சுக்கணும். ஸோ எந்த மாதிரி எப்படி இந்த நெருப்பு வந்து அந்த லோகத்தினை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கவர் பண்ணி தன்னுடைய சுபாவத்தை அதுக்கு கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த சிதாபாசம் வந்து எல்லா தாட்ஸு, ஓகே, அந்தரங்கமான தாட்ஸு உள்ளனந்து இமோஷன்ஸில் அதுதான் லைக் டிசைரு, ஆங்கர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னாரு. ஆனால் அங்கே மெயின் சென்டர் வந்து அகம்ருத்தி கூட. கோபம் வந்துச்சு, எனக்கு ரொம்ப அன்பு வந்துச்சு, எனக்கு இது சொல்லலை, அன்பு வந்துச்சுன்னா யாருக்கு வந்துச்சுன்னு சொல்லணும் இல்லையோ, எங்கே வந்துச்சு, எனக்கு. ஸோ அகம்ருத்தி இல்லாமல், அதனால தான் ரமணர் உபதேச சாரத்தில் அகமேவா மனசுன்னா இன்னும் இல்லை, அந்த அகம் అనేది கிளம்பிச்சு, அதுதான் மைண்டு. அங்கே சுற்றி சுற்றி நிறைய தாட்ஸ். ஸோ இதெல்லாம் சிதாபாசத்தோட ஒரு ஒன்று. சிதாபாசமே அங்கே அந்த விற்த்தியை ஒன்று காம விற்பி, துவேஷ விற்பி, குரோத விற்பி அது ஏற்படும் போது அது எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. ஸோ அது சொல்லி எக்ஸாம்பிளோடு ஆரம்பிச்சிருக்கார். எப்படி இந்த அகம் விற்த்தினி வந்து இந்த சிதாபாசம் பிரகாசிக்க செய்கிறது, அது இன்னும் இதே உதாரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். 19வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஸ்வமாத்ரம் பாசயே தப்தம் லோகம் நான்யத் கதாச்சன ஏவமாபாச சஹிதம் விருத்தய ஸ்வஸ்வபாசிகாஹ. மேலே சொன்ன உதாரணத்தினே இந்த தப்தம் லோகம், எந்த மெட்டல் பீஸ் வந்து சூடு செய்யப்பட்டதோ அக்னிக்குள்ளே, அது என்ன பண்ணும், அது அதோடைய கலர் வாங்கி அது சிகப்பாக அப்படி தெரியாது. ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கு, இந்த அந்தரங்கமான இந்த விஷயங்கள் வந்து வெளியில் காட்டின எக்ஸாம்பிளில் கூட அந்த பர்டிகுலர் வஸ்து மட்டும்தான் அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக காட்டுறதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இவ்வளோ சின்ன ரிஃப்ளெக்ஷன்னா அந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் நல்லா பளிச்சுன்னு காட்டும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிறது காட்டலை. இங்கே அதே மாதிரி தான் சுமாத்திரம் பாசையேத், அது மட்டும்தான் பிரகாசிக்கும் தவிர, இப்போது அந்த மெட்டல் பீஸு இப்போ ஒரு இருட்டான ரூமில் அந்த மெட்டல் பீஸுன்னு வச்சோம், அப்போ தான் சூடு பண்ணியது அது சிகப்பாக தான் இருக்குது. அது என்ன ரூம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யுமா என்ன, அது மட்டும்தான் சிகப்பாக தெரியும் கொஞ்சம். இல்லை பெரிய நெருப்பாக இருந்தால் தெரியும் சார் பக்கத்தில் கொஞ்சம், அப்படி சொல்லலை. அந்த மெட்டல் பீஸு தப்த லோகம் அது மட்டும்தான் பிரகாசிக்க செய்யும். இல்லை கொஞ்சம் வெளிச்சம் பக்கத்தில் வருதேன்னு அப்படி கேட்காம, அப்படி கேட்டானே அது இல்லை, பக்கத்தில் இன்னொரு ஐரன் பீஸும் இருக்கு. ஆனால் இது மாதிரி அது இருக்குமா, இருக்காதில்லை. அதனால தான் இங்கே டாமினன்ட் இங்கிலீஷ் பதம் உபயோகப்படுத்துகிறேன். டாமினன்ட் என்ன, பளிச்சுன்னு, டார்மெண்ட். சாமானிய வெளிச்சம் எல்லா இடத்துல இருந்தால் கூட
நமக்கு வந்து இந்த டாமினன்ட் பண்ண வெளிச்சம்தானே கவனம் போகும். இது இங்கே இருந்தால் கூட இது கவனிக்கலை. ஏன்னா இது டாமினேட் பண்ணுறது, இது டார்மேட்டாக இருக்கிறதுனால இது நீ நிர்லட்சியம் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஒன் இஸ் டாமினன்ட், அனதர் இஸ் டார்மெண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி இது உள்ளலை, ஆனால் ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, ஆனால் நம்ம கவனம் அது மேலே போகாதே. இப்போ அதாங்க சொன்னேன், ஐரன் பீஸ் நார்மல்தே பக்கத்தில் இருந்தாலும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா அது மட்டும்தான் பிரகாசிச்சோம். ஸ்வமாத்திரம் பாசையேத்து. அந்யத் கதாச்சன ந ஏவம் ந. அந்யத்து ஒருக்காகவும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வஸ்துவினை இது பிரகாசிக்க செய்ய முடியாது. கதாச்சன எவர் ஒருக்காவும் ந பாசத்தை பாசையத் அந்யத். அதே மாதிரி இப்போ எதுக்கு சொல்கிறது ஏவம், அதே மாதிரி இந்த ஆபாச சகித விருத்தைய, இந்த சிதாபாசத்தினால பர்வேடாயி பிரகாசிக்க செய்யப்படுற அந்த விருத்தையன்னா ப்ளூரல், விருத்திகள், மனோ விகாரங்கள், தாட்ஸ், அது 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 மட்டும்தான் பிரகாசிக்க செய்யும். ஸ்வஸ்வபாசிகா. காமவிருத்தி குரோதவிருத்தினை பிரகாசிக்க செய்ய முடியாது, குரோதவிருத்தி காமவிருத்தினை பிரகாசிக்க செய்ய முடியாது. ஓகே, அது தனியாக அது இட் ஓன்ட் டச் அதர் விருத்தி, அது அவ்வளோதான் பிரகாசிக்கும். ஸோ அப்படி என்ன முதல் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள்னு இப்போது உள்ள அந்தரங்கமாக அப்ளை பண்ணும்போது அதுதான் அடிக்கடிக்கு நடுவில் இது காட்டிகிட்ருக்கேன் நான். இங்கே என்னென்ன பேசியிருக்கோமோ அது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்தரங்கமாக. ஸோ நம்ம வந்து டாமினண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு டாமினண்ட்டுக்கு இன்னொரு டாமினண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டார்மெண்ட்னு கவனிக்கவே இல்லைன்னா watch the patch between the two dominants. Watch the patch. இந்த பேட்ச் நீ வாட்ச் பண்ணலன்னா நீ வாட்ச்மேன் ஆகிடுவேன். இந்த பேட்ச் நீ வாட்ச் பண்ணலன்னா என்ன, எப்பவுமே இருக்கிறது அதே சந்தி అని சொல்லியிருக்காருல, கேப்ஸ் இங்கேயும் வரும். இப்போது நீ அப்சர்வ் பண்ணல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா நீ இந்த சிதாபாசத்திலே உளுந்து போயிடுவேன். சிதாபாசத்திலே உளுந்து போகிறது, சிதாபாசத்துக்கு முக்கியம் கொடுக்குறதுனா இப்போ இந்த ஸ்லோகம் இடத்துக்கு வாங்கோ. அகம் விருத்திக்கு அகம், எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ அப்படி இருக்கேன், எனக்கு நானன்னு வந்து அதுக்கப்புறம் அதில் பல விகாரங்கள். ஆனால் அதெல்லாம் விற்த்திகள் தான். ஒரு விற்பி சிதாபாசம் பிரகாசிக்க செய்கிறதுக்கு எவ்வளோ அஸ்தித்வம் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது சொன்னோம். அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அது அப்புறம் டிஸப்பியர் ஆகிடும், சிதாபாசமே டிஸப்பியர் ஆகிடும். அங்கே எப்போ வெளியில் விஷயம் சொல்லும்போது கண்டினியூட்டி ஒரு இமேஜினேஷன் தான். அந்தந்த விருத்தி அந்த பொருள் ஞானம் அது தனி. இப்படி தான் பிரேக் 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 சொல்லுவார். அந்த விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு 21 வரும். புரிஞ்சுதா இப்போ? அதனால் டாமினன்ட் பண்ணுறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா நீ வந்து சத்தியத்தை நீ மறந்துட்டுறேன்னு அர்த்தம். படிக்கிறோம் அடுத்த 20வது ஸ்லோகம் பாருங்கோ. க்ரமாத்விச்சித்ய விச்சித்ய
जायन्ते वृत्तयोऽखिलाः सर्वा अपि विलीयन्ते सुप्तिमूर्छा समाधिषु अखिलाः वृत्तयः ಎಲ್ಲ ವೃತ್ತಿಗಳು என்னென்னமோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்கணும். அகிலா வೃತ್ತಯ ಕ್ರಮಾತ್ இன் சீக்வென்ஸ் கிராஜுவலி கிரமமாக விச்சித்ய என்ன செப்பரேட் கட் எல்லாம் கட் எல்லாம் கட்லெட்ஸ் தான். விச்சித்ய அப்படிதான் ஜாயந்தே உருவாகின்றன. ஆனால் சரி, இத்தனை விற்த்திகள் வருதே, இந்த விற்த்திகள் எல்லாமே கூட 3 சமயங்கள் 3 இடங்களுக்குள்ள சர்வாபி அந்த விற்த்தையா விலியந்தே ஒன்றுமே காணாமல் போடும். ஒரு பசங்க காணும், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எங்கே? சுக்தி முதல் தூக்கத்தில் ஆகிறதே ஒரு விற்த்தியும் இல்லை. அப்புறம் மூர்ச்சான்னு அன்கான்ஷியஸு ஃபெயிண்டிங்கு இந்த மாதிரி இல்லை எனஸ்தீஷியா கொடுக்கும்போது அப்போ கூட மைண்டு டிஸ்கனெக்ட் ஆகிறது, எந்த சிதாபாசம் அங்கே விருத்தி ஏற்படலை. இதெல்லாம் முதல் பாட்டில் பேசினது தான். உள்ள விஷயமாக இது சொல்லும்போது கொஞ்சம் நல்ல சப்ஜெக்டிவாக சிந்திக்கணும். 3வது சமாதிஷு. சமாதி అనేది தூக்கம் இல்லை, அன்கான்ஷியஸ்னஸ் இல்லை. எப்போ நிதித்தியாசனம் அபியாசம் பண்ணுறோமோ ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் நீ அப்சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தியானம் சமயம் பேசியிருக்கோம். அந்த கேப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறது. அப்புறம் ஆனால் தூங்கலை, எனக்கு தெரியும் அங்கே ஒரு விகாரமும் ஒரு தாட் அங்கே விருத்தி எதுவுமே வருதில்லை. விருத்தியோடைய அபாவத்துவம் அங்கே இல்லைன்னு கூட ఈ సమాధి స్థితిలో తెలియదు. తూకంలో అప్పు తెలియల, அப்புறம் யோசித் அங்கே கூட ஒரு விருத்தி இல்லைன்னு தெரிகிறது. அதே மாதிரி டாக்டர் எனஸ்தீஷியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணார் 1 hour 2 hours அப்போ உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதானே? எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் இப்படி பண்ணியிருப்பான், அப்புறம் வலி அப்புறம் தெரிஞ்சது இல்லையா? ஆனால் சமாதி ஸ்திதி அதுக்கு தான் தினந்தோறும் தியான அபியாசம். நம்ம வேதாந்த பரம நிதித்தியாசனம் தான். கண்ணு திறந்தையும் பண்ணலாம், கண்ணு மூடி பண்ணலாம். உதாரணத்துக்கு பொதுவாக சிம்பிளாக சொல்லும் போது இப்போ ஒரு பகவானுடைய நாமம் ஏதாவது சிம்பிள் இது எடுத்தால் அது அப்படியே நாராயண 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 எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க தைரியமாக. கரெக்டாக 3 வாட்டி சொல்லியிருக்கேன். அது 3 வாட்டி சொன்னான்னு எப்போ தெரிஞ்சதுன்னா அந்த நடுவில் விச்சித்ய நான் ரொம்ப கேப் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்மளாக சாதனை பண்ணும்போது உடனே சொல்லாமல் அப்புறம் சொல்லணும். கேப் விட்டு சொல்லணும், நிதானமாக சொல்லணும்.
மனசில் ரிப்பீட் பண்ணாலும் வாச்சகமாக ரிப்பீட் பண்ணால் கூட அப்போ கவனிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு தான் சுவாமி சொல்லுறது அப்சர்வ் த லிசன் டு த சைலன்ஸன். ஸோ சைலன்ஸுன்னு லிசன் பண்ணுறதுன்னு அர்த்தம் சைலன்ஸ் சப்தம் இல்லை, ஹவு டு லிசன்னு அப்சர்வ்னு அர்த்தம். அந்த வார்த்தை சொன்னால் அப்சர்வ் த சைலன்ஸ்ன்னா அப்படியே நினச்சிக்குவேன். லிசன் டு த சைலன்ஸ்ன்னா பிகம் அவேர் ஆஃப் தட் கேப் அண்ட் சைலன்ஸ் அர்த்தம். ஸோ எல்லா விற்த்திகளும் அங்கே இல்லாமல் ஆயிடுது. ஸோ 2 அனுபவம் சொல்கிறாரு. ஒன்று நான் అనేది கிளம்புறது, அந்த நான் అనేది கூட சிதாபாசந்தான் அந்த விற்த்தினை உருவாக்குறது. அதுக்கப்புறம் இப்போ அந்த நானும் காணும், நானுக்கு சுற்றி இருக்கிற அந்த விற்த்திகளும் எல்லாமே இந்த 3 சமயத்தில் லீனமாகிறது. லீனமானப்போ என்ன இருக்கும்? ஓகே, அங்கே நான் இல்லையா? நான் இல்லைன்னா எப்படி திரும்பி இப்போ நான் வந்தேன்? இப்போ தோணுற நானும் அப்போ இருக்கிற நானும் 2 ஒன்றா? எது சத்தியம்? இந்த கண்ணாடி பிரதிபிம்பங்கள் எல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் சாமானிய வெளிச்சம் அப்படியே இருக்குல்ல. அப்படி இந்த காமன் எப்பவுமே பிரகாசித்து இருக்கிற சைத்தன்யம் இருக்கு, அது என்னன்னே கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் நானும் இல்லை. இப்போ மறுபடியும் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் தோணுற இந்த சம்சாரியா நானும். சம்சாரின்னு ஜீவ. நீ ஆள் பரிவேடிங்க, ஆள் பரிவேடிங்க. தமிழ் இந்த வார்த்தை நல்ல. அதில் தான் வந்தது பெரும் ஆள். இன்னும் இல்லை, பிரம்மனுக்கு பேர் அது தமிழில் அழகா. நீ பெரும் ஆளாக இருக்கணும் இருக்கிறியா, இல்லைன்னா ஸ்மால்? நீ ஆள் பரிவேடிங் தான் நினச்ச, நீ சம்சாரி போச்சு. அப்போது நீ ஆள் பரிவேடிங்கன்னா நீ ஸ்மால்னு அர்த்தம். நீ ஸ்மாலாக இருக்கிற விரும்புறியா, ஆளாக இருக்கிற விரும்புறியா? தெரியல சார், எப்படி என்ன சூஸ் பண்ணிக்கிறது? நான் சொல்கிறேன், சாஸ்திரம் சொல்லும், அப்போ சூஸ் பண்ணிக்கோ. நீ ஸ்மால் ஆள் பரிவேடிங்க நினச்ச, நீ சம்சாரி அன்னோ, நீ ஜீவ ஆகிடுவேன். நீ உலகம் ஒன்று பிடிச்சிக்கும். உலகம் உனக்கு தலைமையில் உட்காரும். உலகம் என்ன இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும், வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு அக்ஷரத்தனை பிரித்து அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து புரிஞ்சுக்குவோம். உலகம் ஒன்று மேலே, வேர்ல்டு வில் சிட் ஆன் யுவர் ஹெட். நீ என்ன ஸ்மால் ஆகிட்டு இல்லை. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வரிஸ், கவலைகள். O stands for the obsessions, obsessed with ஏதோ ஒரு சின்னது அதுக்கு இதுக்கு எல்லாம் அப்சஸ். நான் ஸ்திரீ நினைக்கிறேன் அப்சஸ், நான் புருஷன் நினைக்கிறேன் அப்சஸ். நாங்கள் பிராமின்ஸ், நாங்கள் கேரளைட்ஸ், கன்னடிகாஸ், எது அப்சஸ்டு வித் WO ரிக்ரெட்ஸு. எல்லாம் ரிக்ரெட்ஸ் தான். நான் அப்போ ஏன் இவர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
வேறு என்னென்னமோ கூட வந்தது மேட்சஸ். இப்படி அப்படி ரிக்ரெட்ஸ். நான் அப்போவே கொஞ்சம் படிச்சிருக்கலாம். எல்லோரும் சொன்னாங்க நான் தான் போகல. அப்போவே டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கலாம். ஏதோ ரிக்ரெட். ஸோ WOR, worries, obsessions, regrets. அப்புறம் என்ன இருக்கு? ஏதாவது கொடுங்க. லோன்லினஸ். லோன்லி. அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சில பேருக்கு குழந்தைகள் இருக்குது, சில பேருக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இருந்துக்கிறவங்களுக்கு லோன்லினஸ் வருது, குழந்தை இல்லாதவங்களுக்கு வருது. குழந்தை இருக்கிறவங்களுக்கு எப்படி லோன்லினஸ் வருது? போகிறாங்களே குழந்தைகள், அப்புறம் போயிடுவாங்க, எங்கெங்கோ போவாங்க. எப்படியும் நம்ம தான் கூப்பிட்டு வர சொல்லணும். இப்போ இந்த காலத்தில் பழக்கம் என்னென்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு விரும்பலை. பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் இடமெண்ட்டாக தான் இருக்காங்க. நீ அங்கே வடவள்ளியில் போய் அங்கே வீடு கட்டி அங்கே இருந்துக்கும், நாங்கள் இங்கே இருந்துக்கோம். எல்லாம் ஜியோ மார்ட்டு எதில் ஃபோன் பண்ண எல்லாம் வரும். இப்போ இது ஒன்று வசதி வந்துச்சு இல்லை, எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுக்கோ, அவனுக்கிட்டே உட்காந்துக்கோ. மெடிசன் வரும், அது வரும், அம்மா ஜான் வரும். அதில் ஏதோ திருப்தி படுறாங்க. யாருக்கு சொல்கிறது தெரியல. குழந்தைகளுக்கு சொல்லி நிறுத்த முடியுமா? இவங்களை மாற்ற முடியும். இன்னொன்று பார்த்தோம், குழந்தைகளை கூப்பிட்டா கூட போகாத பேரண்ட்ஸ்னும் நான் நிறைய பேர்னு பார்த்தேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸில் கூட அப்படி போகிறதில்ல. அவங்க 2 பேர் தானே, வயசாகிடுச்சு, கஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னமோ அந்த ஒரு சின்ன ஃப்ளாட்டில் அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ வேலைக்காரி இருக்குது, அதில் போகிறதேன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வீடு அதுக்கு பார்த்து கவனிச்சுக்க சமைச்சு போகிறதுக்கு யாருக்கும் குழந்தைகள் அவங்க யாரோ இருந்துச்சுன்னா மருமகளும் நீ பாட்டி நீ ஏதோ ஆத்தியாத்மிக சாதனையோ சத்சங்கமோ பண்ண முடியும் இல்லையா? அப்புறம் சொல்லுவான், வீட்டுக்கு காவல்காரன் நாங்கள் தான், எங்கள் வீடு தனி வீடு, பூட்டிட்டு வர முடியாது. அது வேறு ஒரு மாங்காய் செடி இருக்கு, பசங்க எல்லாம் குதிச்சு வந்து சொன்னான்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு இப்படி கரெக்டாக ஒரு இடத்துல. 6 மாதம் மாங்காய் வரும், இப்போ 4 அதையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு. அதுக்கப்புறம் தென்னை மரம் அது எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். நீ எங்கே கிளம்பி வருவே? ஸோ வேர்ல்டு WORL. அதுக்கப்புறம் டிஸ்கஸ்ட், டிஜெக்ஷன், விஷாத யோகம். டிப்ரெஷன் சொல்லுங்க, டிஜெக்ஷன் சொல்லுங்க. அர்ஜுனாஸ் டிஜெக்ஷன் யோகா, அது விஷாதம். அது கூட எல்லாரும் வயசு, மூப்பு, வியாதி எல்லாம். ஸோ அதனால் நீ இதெல்லாம் வளர்ந்து அதெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி, தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஆள் பர்வேடு இல்லை, நீ ஆல் பர்வேடு. மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மா துவயமஸ்மியகம். அது யார் அந்த ஆல் பர்வேடிங்? ஆல் பர்வேடிங், ஆல். அப்போது சம்சாரம் எனக்கு இல்லை. ஐ கேன் ரிஜெக்ட் த சம்சாரா வென் தட் நாலேஜ் கம்ஸ். இப்போ அதுக்காக தான் இந்த படிப்பு. ஸோ இப்போ அந்த ஆல் பெருமாள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். யார் சார் அந்த ஆல் பர்வேடட் ஆள்? 21 படிக்கிறோம். சந்தயோ கில விருத்தீனாம்
अभावाश्चावभासिताः निर्विकारेण येनासौ कूटस्थ इति चोच्यते. ஸோ யார் அந்த பெருமாள்? பெருமாள். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல் பரிவேடிங்க ஆள் பரிவேடிங்கன்னு தெரியணும். இதோ இங்கே படிச்சுக்கோ. மேலே என்ன சொல்லியிருக்கோம்? விருத்திகளை பற்றி பேசியிருக்கோம். விருத்தியில் நான் అనేది ஒன்று இருக்கு, அகம்ருத்தி சுத்தி எல்லாமே இருக்கு. சந்தியோ சந்தி. ஓகே, சந்தியோஹோ அன்னா கேப் 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 கேப்ஸ் ப்ளூரல். ప్యాచ్ 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 సంధ్యోహో. ఇది అఖిల వృత్తినాం సంధ్యోహో. இந்த தாட்டுக்கு அந்த தாட்டு கவனிக்க மாட்டோம், அவ்வளோதான். கவனிச்சுக்காமல் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் சத்தியம், இதுதான் நிஜம் நினைக்கிறேன். கோபம் வரும்போது பிரேமம் இருக்கிறதில்ல, பிரேமம் இருக்கும்போது துவேஷம் இருக்கிறதில்ல, துவேஷம் இருக்கும்போது கருணை இருக்கிறதில்ல, கருணை இருக்கும்போது இன்னொன்று இருக்கிறது. அது சும்மா இமோஷன்ஸ், விருத்திகள். ஏதாவது சாஸ்வதமாக நித்தியமாக இருக்கா? ஒரு காலையிலேருந்து ஒரு மணிக்குள்ளே சும்மா கவனித்து பார்த்தா நம்ம மனசுக்குள்ளே ஆக்சுவலி இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த விருத்திகள் படிய இது கூட காமரூபத்திலையோ கோபரூபத்திலையோ ஏதோ ஒன்று அங்கே வந்து ஞாபகம் வரும். எப்படி ஞாபகம் வரும்? எய்தர் வெர்பல் தாட் ஆர் விஷுவல் தாட். தியானம் சமயத்தில் பேசியிருக்கோம். இந்த விருத்திகள் ஒன்றும் இல்லை, ரெண்டும் சேர்ந்து அந்த கூட்டணி மொத்தம் பேர் தான் மனசு. The bunch of visual and verbal thoughts is called mind. அது எப்படின்னு இப்படி சொல்லுவேன்னு, நான் தான் பார்க்குறேன்ல, என்ன பார்க்குறேன். அதனால அந்த மைண்டுடைய வேகம் அந்த விருத்திகளை கட்டுப்படுத்துறது பகு கஷ்டம். அபியாசம் நிறைய செய்யணும், கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அட்லீஸ்ட் இந்த சத் சங்கம் இதில் ஈடுபடும் போது என்ன ஆகிடுதுன்னா, அவ்வளோ நேராக உட்காந்துட்டு மனசுன்னு கவனிக்கிறது இல்லைன்னா. பட் இந்த 1 hour கேட்குறதே சத் சங்கம் மேக்ஸ் த மைண்ட் சிங்கிள் பாயிண்டட் அண்ட் ஒரே தாட் பிரவாகம், விருத்தி பிரவாகம், ஏக விருத்தி பிரவாகம். அப்போ தான் சார் புரியும். இது அப்புறம் கவனிச்சுக்குவோம். சரி, நமக்கு தியானம் என்ன, இந்த கருத்துக்கள் விஷயங்களே மறுபடியும் சிந்திக்கிறது. அது சிந்திக்கும் போதே நீங்கள் படிய அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாம் போயிடுமே, பாஸ்ட் எல்லாம் வராது. எப்போது அப்படி திரும்பி அதெல்லாம் வருதுன்னு அதுக்கு இடம் கொடுக்காத, டைம் கொடுக்காத. அதனால தான் பகவான் நாமம் பிடிச்சிக்கணும். அதுதான் பெரிய ஒரு வெப்பன், இன்ஸ்ட்ருமெண்ட். பகவான் நாமம் இல்லை, மறுபடியும் அகம் பிரம்மாஸ்மி, அதே மந்திரம்தான். ஏதோ ஒரு மகா வாக்கியம், அயமாத்மா பிரம்மா சத்தியம் ஞானம், இதே ஞாபகம், அதே எகெயின் ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மைண்ட் அப்பப்போ திரும்பி அதுக்கு என்ன பழக்கம் இல்லை, அநேக ஜன்மங்களை. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டு அதிலும் உளிந்து போனால் ரொம்ப டிலே ஆகும் நம்முடைய ஆத்தியாத்மிக இங்கே சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சு செய்கிறதுக்கு. ஸோ சைலண்ட்டாக வீட்டு வேலை கிரகஸ்தனாக இருந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டே நம்மளுக்குள்ளே நம்ம இந்த சாதனை இந்த அக்னி எப்பவுமே
அங்கே எரிஞ்சிட்டே இருக்கணும். ஞானாக்னி. ஞானம் வந்ததுக்கப்புறம் சார் ஞானம், இதெல்லாம் ஞானம்தான். ஒரு சத் சங்கத்தில் கொடுக்குற இந்த உபதேசம் எல்லாமே அதே நினச்சிக்கோங்க. பகவான் நாமம் நினச்சிக்கோங்க. எது சுலபம், எப்பவுமே 24 hours இதே நினச்சிக்க முடியாது. அதையும் ஒன்று இருக்கு. மனசு அப்போது பகவான் நாமம் எடுத்துரும். ரொம்ப சுலபமானதுன்னும் ஆனந்தமானது. என்ன அந்த ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் மந்திரம் சொல்கிறோம், சின்னதோ பெருசோ, 2 அக்ஷரமே ராம். அதோட அந்த தாட் அங்கே முடியறது. அது வேறு எண்ணங்களை உற்பத்தி செஞ்சு உருவாக்காது. அதோட கம்ப்ளீட்டு ஃபுல். அங்கே அடைய வேண்டியதில்லை, லூஸ் பண்ணதே ஒன்றும் இல்லை. அப்படின்னா உன்னோட ஸ்வரூபத்தில் நீ இருக்கிறன்னு அர்த்தம். ஸ்வரூபத்தில் எதுவுமே ஆசிக்கிறதுக்கு இல்லை, விடுறதுக்கு இல்லை. ஸ்வரூபத்துக்கு எதுவுமே டச் ஆகலை. அதனால தான் பகவான் கீதையில் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதையும் அப்பப்போ ஸ்மரிச்சுக்கணும். எப்பாவது மனசு ஒன்றும் வேறு ஸ்பிரிச்சுவல் சாதனை, இந்த மனசுன்னு டேம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு காவும் நம்பக்கூடாது அப்படின்னு விட்டுடக்கூடாது. ஏன்னா அது ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அது என்கேஜ் பண்ணணும். அது நோ யூ கேனாட் மேனேஜ் மீ, ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப்னு சொல்லிட்டு அது வேஷம் போட்டுட்டு, எனக்கு நிறைய வேஷம் போட தெரியும்னு அது வரும். அப்போ அங்கே புத்தி வேலை பண்ணணும். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். எப்போ எல்லாம் திரும்ப அந்த அபிமானம் இது பண்ணி இது நான் சமைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், நான் சாதித்தேன், நான் வரும்போது நோ 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 நைவ கிஞ்சித் கரோமீதி. நான் எதுவுமே பண்ணல. நிர்விகாரேன. இதுக்காக தான் இவ்வளோ பேசிட்டேன் நான். ஸோ முதல் இந்த சந்தி அகில விருத்தினாம். ஸோ எந்த விருத்தி இல்லாத சமயம் அபாவஹாச்ச அபி எல்லாம் கிடையாதுங்க. அபாவஹா ஆஸ் இட் இஸ். அங்கே மேலே சொன்ன மாதிரி தான் குடம் இல்லைன்னே தெரிய வைக்கிறது இல்லையா, இங்கே அதே மாதிரி எந்த விருத்தியும் இல்லை. ஸோ அந்த விருத்திக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸு சந்திகள், இந்த அகில விருத்திகளையும் அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்னையும் எல்லாத்தினையும் அவபாசிதாக, யாரு பிரகாசிக்க செய்கிறானோ, யாரு தெரிஞ்சுக்கிறானோ, யாருக்கு தெரிகிறதோ. ஓகே, வெளியில் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அந்த சிதாபாசம் போய் குடம் காட்டிச்சு, குடம் அப்புறம் இருக்குன்னு இது தெரிஞ்சுக்கிச்சன்னோம். இங்கே உள்ள அந்த அளவு கூட கேப் எங்கேயுமே இல்லை, உள்ள பொருள் இல்லை. இந்த தாட்டு தான் எல்லாமே. இட்ஸ் நாட் ஏ ஆப்ஜெக்டே தாட்டாக விற்த்தியாக ஆச்சுன்னா விற்பி கவனிக்கணும். இப்போது இங்கே தான் கொஞ்சம் சிரமம். அடுத்த கொஞ்சம் டைவர்ஷன் டாபிக் வரும் 23 நந்து. இது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ விருத்தீனாம் அபாவஹ ச அவபாசிதாக. the absence. ஏன அசௌ அவபாசிதாக. யாருனால? ஏன நிர்விகாரேன. எந்த விகாரமும் விகாரம் ஏற்படாமல் இருக்கிறவன் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போயிட்டு கும்புல கோவிந்தானே, அப்போ எப்படி தெரியும்? டிராஃபிக் சென்டரில் நிற்கிற அந்த 4 ரோட்டுக்கு நடுவில் போலீஸுக்கு தான் இந்த பக்கம் என்ன வண்டி போச்சு, அவனை நிற்க சொன்னால் நிற்கலான்னு அவனுக்கு தெரியும். அங்கே இருந்துட்டு அப்புறம் இதையும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன். அவனை எது கூட போல எல்லாத்தையும் கவனிக்கிறான். நிர்விகாரேண. ஏன நிர்விகாரேண அசௌ அவபாசிதாக. எல்லாம் தெரிவிக்கப்பட்டதோ. அதுக்கு பேர் கூட்டஸ்த இது
च உச்சதே. இது முன்னாடியே சொல்லிட்டீங்க எங்களுக்கு. சரி, பரவாயில்ல. இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா சிந்தனை பண்ணுற இந்த விதமாக. 22 घटे द्विगुणचैतन्यं यथा बाह्ये तथान्तरे वृत्तिष्वपि ततस्तत्र वैषद्यं सन्धितोऽधिकम्. ஸோ இப்போ அப்படியே செகண்ட் டாப்பிக்கில் நம்ம வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போது முதல்ல சொன்ன மாதிரி என்றார், கட்ட விஷயம் நம்ம உதாரணம் வச்சு பேசியிருக்கோம். அதனால தான் நடுவில் இந்த சார்ட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி இந்த பாஹ்ய கட்ட விஷயம் பற்றி பேசும்போது பாஹ்ய கட்டே யதா த்விகுண சைத்தன்யம். இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 15வது ஸ்லோகத்தில் த்விகுண சைத்தன்யம், 2 சைத்தன்யம். யதா த்விகுண சைத்தன்யம் அது என்னது? சிதாபாசம், கூட்டஸ்தம், அங்கேயும் அதே தான். ததா அதே மாதிரி இப்போ அந்தரே விருத்திஷு அபி உள்ள நம்ம விருத்திகள். வெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் போனாலும் பக்கத்து வீட்டில் யாரும் வந்தாங்க, புதுசாக டெனண்ட் யாரும் இருந்தாலும் போ, நமக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ? எனக்கு உள்ளே ஏதாவது எரியுறதுன்னா ப்ராப்ளம் வந்துச்சு, அங்கே கவனிச்சுக்கணும். அதனால் அட்டென்ஷன் எங்கே இருக்கணும்? உலகம் மேலே இருக்கக்கூடாது, நம்ம மனசு மேலே இருக்கணும். உலகம் பாப்போம், அது பாட்டுக்கு அது போகிற போக்கில் போயிட்டே இருக்கு. இல்லை இன்னொரு மனிதன் கூட அவனு போகிற போக்கிலே போகிறான். நம்ம பொண்ணாகட்டும், பையனாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவங்க என்னமோ அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ நான் அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகிறேன்னா எங்கே டிஸ்டர்பன்ஸு எனக்குள்ளே தான் நடக்கிறது. அவங்க சொல்லுவாங்க அப்பப்போ, நீ அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிற. கரெக்டு தானே? ஏன்னா அவங்களுக்கு தோணலை, அவங்க என்னமோ நினச்சிக்கிட்டு பண்ணுறான். இப்படி தான் பலதெல்லாத்துக்கும் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். யாருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸு, எங்கே டிஸ்டர்பன்ஸ் வருது, எதனால் வருதுன்னா நீ ஸ்மால் நினச்சிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்க. உள்ளே நீ உட்காரலை, எல்லா இடத்துலும் உட்கார்ந்துருக்கிற கூட்டஸ்தம். இது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கிட்ட சொல்லும்போது கூட்டஸ்தம் பண்ணுறோம், அதே விஸ்தரித்து சொல்லும்போது பிரம்ம சைத்தன்யம், 2 ஒன்று தான். அது இது முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். ஸோ பாஹ்ய கடே யதா த்விகுண சைத்தன்யம் அப்படின்னு பேசியிருக்குமோ அதே விதமாக அந்தரே விருத்திஷு அப்படி உள்ளே வர இந்த விருத்திகள விஷயத்தில் கூட அங்கேயும் ததா தத்ர தேர்ஃபோர் அங்கேயும் என்ன இப்போது சந்திதா அந்த கேப் இஸ் இம்பார்ட்டண்ட். விருத்தி అనేది அப்படி ஒரு கும்பிடி மாதிரி வருது, டிசப்பர் பபுள் லைக் இட்ஸ் கம்மிங் அண்ட் கோயிங். நோ, அப்புறம் உடனே இன்னொன்று வருது. இப்போது நல்ல ஃபேன் ஓடிட்டுருக்கு, காற்று வருது, நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கு, கொசு கூட இல்லை. இப்போது கரண்ட்டு போச்சு, ஃபேன் ஓடலை, கொசு வேறே வந்துச்சு, உடனே துக்கம் வந்துச்சு. உடனே சுகவருத்தி துக்க விருத்தி. நல்ல சமைக்கணும், இன்றைக்கி ஏதோ கெஸ்ட்டு வந்தாங்க, நல்லா அப்படி சமைச்சிட்ருக்கும்போது ஸ்பெஷலாக பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்கும்போது கேஸ் தீந்து போச்சு. அது முன்னாடி வரைக்கும் சுகமாக இருக்கே, அவங்க வருவாங்க, நல்லது பண்ணுறேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கே, உடனே கேஸ் தீந்து போச்சு, வந்துச்சு. அது வேறு 2 சிலிண்டர் தீந்துச்சு நம்ம வீட்டில். அப்போது எதிர வீட்டில் கேட்டால் லக்கீலி கொடுத்தாங்க, உடனே ஹாப்பினஸ் வந்துச்சு. இதுதான் சாதனை, கவனிச்சுட்டே இருக்கணும். இது இப்படி தான் மாறி 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 நடந்துகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தத்ர தேர் சந்திதா
இன் கம்பேரிசன் ஆஃப் ஜங்ஷன்ஸ் அதுதான் சந்திதா. இங்கே நின்று கூட நம்ம அந்த ஞாபகப்படுத்திக்கிட்டோம். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் நேரம் முன்னாடி அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சாதாரணம் தானே சார். மனுஷன் எல்லாருக்கும் மனசு இருக்கும் இல்லையா, மனசு இருந்தால் இதெல்லாம் வரணும் இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம் கூட அப்படின்னு போயிடுவோம். வேதாந்தம் கேட்டவங்க எல்லாருக்கும் வேதாந்திகள் ஆகிறது இல்லை. வேதாந்தி ஆனவங்க எல்லாரும் ஞான நிஷ்டர்களும் ஆகிறதில்லை. யார் ரொம்ப ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவைஹி, இஃப் யூ மீன் ரியலி பிஸ்னஸ் about what is spirituality anna, you live for it. Okay, try it, seek it, know it, try it, seek it. Tatra sandhitaha, in comparison, vaishadyam, அது ப்ராமினென்ட் அண்ட் டார்மெண்ட். நான் வந்து டாமினன்ட்னு சொன்னேன். இங்கட வைஷத்தியம்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த கேப்பு. இப்போ அந்த விருத்தி வந்துச்சு போயிடுச்சு, அது யாருக்கு தெரியுது? சரி, விருத்தி எதுவுமே இல்லை. விருத்தி எதுவுமே இல்லாத சமயத்தில் ஆனந்தமாக இருக்கனேது நம்முடைய எல்லோரும் அனுபவம். தூக்கம் மூலமாக பார்த்தாலும் அன்கான்ஷியஸ் ஆகும்போது அவனுக்கு அதுவுமே தெரியறதில்லை. டாக்டர் உடம்பு எப்படியாவது கட் பண்ணிங்க போ, யாருக்கு தெரியறது? அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஸோ எப்போ அந்த டார்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீ நினைக்கிறே, அதுதான் ப்ராமினென்ட்டு. ஏன்னா நீ டாமினண்ட்டாக இருக்கிறது நீ நினைக்கிறது எல்லாம் அது ப்ராமினென்ட் இல்லை. பட் இப்போதைக்கு ப்ராமினென்ட்னா இது. அப்போது ஒரு மனோவிருத்தி விகாரங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில். இந்த வாழ்க்கை சண்டை, வேற்றுமை, எல்லா ப்ராப்ளம்ஸு, சர்வ அனர்த்தங்களுக்கு, சர்வ விதமான அராச்சகம், அதர்மத்துக்கு காரணமே இந்த ஞானம் இல்லாதனால தானே. வாட் ஃபார் யுவர் ஃபைட்டிங், என்ன வேணும்? பட் சி எவ்ரிபடி, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் கான்ஸ்டன்ட் ஃபைட்டிங்கு. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ஃபைட்டிங் అనేది நேச்சுரல் தான் நினச்சிக்குவான். அப்படியே அங்கே இருப்பான், அப்படி இருப்பான், அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். அதனால தான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் தப்புறதில்லை. ஸோ முக்தி வேணும். இது எல்லாத்திலும் இந்த இப்போவே என்ன இந்த ஞானத்தினை கடைப்பிடிச்சிக்கணும். போதும். எங்கே அடுத்த வாரம் அங்கேருந்து கொஞ்சம் டாபிக் இன்னும் கொஞ்சம் கிளிஷ்டமாகும், ஒரு டைவர்ஷன் வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.